வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசக்கியம்மன் வசியம். அதாவது இந்த இசக்கியம்மன்ங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கான்னு முதல்ல தெரியல. கிராமத்து சைடில் இருக்கவங்க நிறைய பேத்துக்கு இந்த தேவதையை பற்றி தெரியும், இந்த அம்மனை பற்றி தெரியும். அதாவது ரொம்ப பவரான அம்மன். அதாவது இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இந்த கோயிலில் போய் வேண்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்கும். இப்போ இந்த எஸ்கியம்மன் கோயிலில் போய் எனக்கு இப்படி குழந்தை பாக்கியம் இருக்கணுமா, நான் உன்னுடைய பேரையும் நான் விட்டுருதேன் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த பேர் அந்த குழந்தை ஆளுக்கு கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்தை இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கு நல்ல பணங்காசு முதல்ல நல்ல ஒரு வறுமைங்கிறது ஒன்று, ஒரு கஷ்டங்கிறது ஒன்று இல்லாமல் நம்மளை வச்சுக்கிடும் இசக்கியம்மன். இதை நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது. இப்போ நம்ம இசக்கியம்மன் ஆலயம் ஒன்று இருக்குது, நீங்கள் அங்கே போய் வணங்குதீங்கன்னா கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு உபாசனை எடுக்கிற மாதிரி இசக்கியம்மன் உபாசனை எப்படி எடுக்கிறது தான் பார்ப்போம். இது கொஞ்சம் உக்கிரமான முறை. அதாவது சும்மா நார்மலாக நம்ம வீட்டில் வச்சு செய்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த பூஜை இருக்கிறதுலே கொஞ்சம் உக்கிரமான முறை. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா முக்காலத்தையும் அறியலாம். இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, அந்த ஊரில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஊரில் ஒரு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வரும். அந்த மாதிரி இந்த எஸ்கியம்மன் பூஜை இருக்கும். அதே மாதிரி இந்த தெய்வத்தை வச்சு நம்ம ஏவல் செய்யலாம். மற்றவங்களுக்கு நம்ம நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஏவல் விஷயம் மாதிரி அனுப்பலாம். இல்லை மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம ஏவல் அனுப்பி சரியும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல பூஜை. அதை நம்ம எடுக்கிறது நம்ம நல்ல விதமாக தான் இருக்கும். அதை நம்ம பயன்படுத்துறது, அந்த பிரயோகம் மூலம் தான் எப்படி நம்ம பார்க்கணும். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துதோமா கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துதோமா நம்ம கையில் தான் இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜைக்கு படையல் பார்த்தீங்கன்னா அசைவ படையல் தான். இந்த பூஜையை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் செஞ்சிடக்கூடாது. இந்த பூஜை நீங்கள் ஊருக்கு அவுட்டரில் கொஞ்சம் வெளியே செய்யணும். கொஞ்சம் நீங்கள் தனிப்பட்ட இடமா வச்சு நீங்கள் செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்த மலை மேலே இந்த நம்ம தோட்டம் மாதிரி இருக்கும். அதாவது இப்போ எப்படின்னா தனியாக தோப்பு மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தோட்டத்து சைடில் இந்த மாதிரி வீட்டில் இல்லாமல் வேற எந்த இடத்துலனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான பூஜை. அதே மாதிரி இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் படையல், அதாவது படையல்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், பழம், அவுள் பொரிக்கடலை, வெத்தலை பாக்கு, ஒரு சேவல் கண்டிப்பாக பலி கொடுக்கணும். இந்த பூஜைக்கு ஒரு சேவல் நீங்கள் கண்டிப்பாக பலி கொடுக்கணும். கருவாடு நீங்கள் வைக்கணும். அதில் பச்சை கருவாடு நீங்கள் வைக்கணும். நம்ம படையில் அப்படி இல்லை கொஞ்சம் லைட்டாக சுட்டு, அந்த கருவாடை பொரிக்கக்கூடாது, லைட்டாக சுட்டு தீயில் சுட்டு நீங்கள் வைக்கணும். இந்த படையல் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம அதே மாதிரி நீங்கள் ஒரு தாம்பலம், இப்போ நீங்கள் இதுக்குண்டான எந்திரம் மந்திரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அந்த எந்திரத்தை உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஏன்னா இது ரொம்ப, அதாவது எல்லாராலையும் செய்ய முடியாத பூஜை. நிறைய பேர் இப்போ என்கிட்ட பண்ணுற விஷயங்கள் தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறது, அவங்களே ஒரு பூஜை எடுத்து பண்ணுதாங்க தன்னால். அதான் எந்த ஒரு குருவோட இதுவும் இல்லாமல் ஒரு சும்மா நான் அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பையன் என்கிட்ட பேசினார். அவர் பேர் சொல்ல விரும்பலை. நான் ஒரு இதில் பூஜை பண்ணேன், எப்படி பூஜை பண்ணீங்கன்னு கேட்டேன். அதில் ஒரு எந்திரம் வரைய சொன்னாங்க. நானே எந்திரம் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் நானே உட்காந்து மந்திரம் சொன்னேன். இப்போ எனக்கு ஒரே பிரச்சனை, அவங்க எங்கள் வீட்டில் இருந்து நான் தூரம் வந்துட்டேன். எல்லாரும் சேர்த்து என்னை விளக்குன மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் சொல்லுதாங்க. அப்போ நம்ம நினைக்கலாம், தெய்வத்தை நம்ம பிடிச்சதுன்னு நம்ம எடுக்கிறோம், அதை எதுக்கு நமக்கு இப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வங்களுக்குன்னு உரிய விஷயங்கள் இருக்குது. அதாவது எப்படின்னா, இப்போ அதுக்கு உண்டான மந்திரம் இருக்குது. இப்போ நீங்கள் பூஜை சொல்லும் போது கரெக்டாக அதுக்கு என்ன படையல் வைக்கணும், எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும், அது எப்படி பண்ணணும், அந்த படையில என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடணுமா, இல்லாட்டி வெளியே மயானத்தில் வைக்கணுமா, இல்லை குளத்துக்கரை ஆற்றுக்கரையில் வைக்கணுமா. சில பூஜைலாம் முடிச்சுட்டு அந்த படையில வெள்ளை இருக்க செடிக்கு கீழே கொண்டு போய் வைப்போம். அப்படிலாம் ஒவ்வொரு பூஜைக்கு என்ன பண்ணணும், கரெக்டாக அதை முறைப்படி செய்யணும். அப்படி நம்ம முறைப்படி செய்யலை அப்படின்னா அந்த தெய்வத்தை கூப்பிட்டு நம்மளே அசிங்கப்படுத்தின மாதிரி. இப்போ நம்மளை ஒரு ஆள் ஒரு இன்வைட் பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அங்கே போய் நம்மளை ஒரு அசிங்கப்படுத்தினாங்கன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் தெய்வத்துக்கும் இருக்கும். அது 1 நாள் 2 நாள் பொறுத்து பார்க்கணும். அந்த தெய்வத்துக்கு நீங்கள் தப்பாக பண்ணுதீங்கன்னு இதாகாது. நீங்கள் சொல்கிற மந்திரத்துக்கு வரும், அதுக்கு தேவை. நீங்கள் ஏதோ அதை நீங்கள் கவனிக்காமல் விட்ட மாதிரி இருக்கும். அதே நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு குருவோட இதில் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் பரம்பரையாக இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ அப்பா தாத்தா இல்லை அதில் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் அவங்க பெரியவங்க கிட்ட கேட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயங்கள் தெரியாமல் நீங்களே பண்ணாதீங்க. அதோட பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு இந்த பூஜை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அது திருப்பி
இதுக்கு வந்து நீங்கள் இந்த படையெல்லாம் வச்சுட்டு இந்த எந்திரம் நாங்கள் கொடுக்குற எந்திரத்துக்கு முன்னாடி ஒரு தாம்பல தட்டு வச்சு அந்த தாம்பலத்தில் சவுப்பு சேலை எல்லாம் வைக்கணும். இந்த பூஜை ஃபுல் அண்ட் ஃபுல் அசைவு படையல் தான். நம்ம சேவல் பலி கொடுத்து வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மது பாட்டில் பிராந்தியில் கல் ஏதாவது நம்ம கண்டிப்பாக வைக்கணும். வச்சு இந்த 11 நாள் பூஜை தான். ஒரு நாளைக்கு இந்த மந்திரத்தை 1008 டைம் நீங்கள் சொல்லணும். நைட்டு 11 மணிக்கு தான், நீங்கள் 10 மணிக்கு தான் உட்காரணும். 10 மணிக்கு மேலே 1008 ஊர் கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு 11 நாள் பூஜை தான். 11 நாள்லேயே உங்களுக்கு சித்தி ஆயிரும், நல்ல சித்தி ஆயிரும். அது 11 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு கண்டிப்பாக சித்தி ஆயிரும். சித்தி ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் நடக்கும். அருள்வாக்கு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் இந்த தேவதையை வச்சு ஒரு விஷயத்தை வந்து இந்த மந்திரத்து மூலியமா நீங்கள் ஒன்று நடக்கணும்னு சொன்னாலே நடக்கும். அந்த மாதிரி ஒரு பவரான பூஜை இது வந்து. ஆனால் எக்காரணத்தை கொண்டு வீட்டில் வச்சு செய்யக்கூடாது, வெளியே வச்சு தான் செய்யணும். நீங்கள் போடுற படையில வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, எடுத்து கொண்டு போய் மயானத்தில் தான் வைக்கணும். அதை வந்து மயானத்தில் இல்லை ஆற்றுக்கரை குளத்துக்கரை பக்கத்தில் அப்படி வைக்கணும். நீங்கள் எக்காரணத்தை கொண்டு சாப்பிடக்கூடாது. அந்த 11 நாள் ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் பூஜை பண்ணணும். கண்டிப்பாக சித்தி ஆயிரும். நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களும் நடக்கும். அதே இந்த பூஜையை கொஞ்சம் தப்பாக செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர்ற பிரச்சனையை யாராலையும் தடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி பூஜை. இந்த இசக்கியம்மன் உபாசனை தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து எப்படி பண்ணணும் அதை முறைப்படி உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக சித்தி ஆகும். இது இல்லைனாலும் உங்களுக்கு எந்த தேவதை உங்களுக்கு தேவைப்படுது, எந்த தெய்வங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் எடுத்து கொடுத்து நீங்கள் அதே மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆயிரும். நன்றி.